ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் க்ரோ ஆகிற டைமில், இன்டர்நெட் நிறைய பேர்கிட்ட ஆக்சஸ் இல்லாத டைமில், நம்ம ஒரு டாபிக் படிக்கணும்னா, ஒன்று வந்து அந்த டாபிக் பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளே வந்து தேடி படிக்கணும். செல்ஃப் லேர்னிங் டைமில் வந்து தேடி படிக்கிறதுனா ஒன்லி புக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அந்த புக்கை தேடி அதை வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி அந்த டாப்பிக்கை வந்து படிக்கணும். பட் ஒன்ஸ் இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் கிடச்சதுக்கப்புறமா செல்ஃப் லேர்னிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல. கூகுள்னு ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம எல்லாமே சர்ச் பண்ணோம். அப்போ தான் வந்து நம்மளோட ஓவரால் செல்ஃப் லேர்னிங் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை இல்லையா? ஸோ எல்லாருமே வந்து செல்ஃப் லேர்ன் பண்ண நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் கூகுள் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிறதுனால. ஒரு டாபிக் தெரிலனா டக்குன்னு நம்ம கூகுளில் போய் வாட் இஸ் திஸ் அண்ட் வாட் இஸ் தட், இது எப்படி ஒர்க் ஆகுது, அது எல்லாம் கேட்டதுக்கப்புறமா பேஸ்ட் ஆன் த வெப் பேஜ் இது ரேங்க் பண்ணும், நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்க செல்ஃப் லேர்னிங்கை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த Chatgpt. ஸோ இந்த வீடியோவில் எப்படி Chatgpt யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம Chatgpt யூஸ் பண்ணி நம்ம லேர்னிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணோன்னா அந்த ஸ்கில்லை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Chatgpt கிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கணும். அது எப்படி கேட்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம Chatgpt கிட்ட கொஷின்ஸ் கேட்க போகிறோம். அந்த ஸ்கில்லை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து Chatgptல கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணோன்னா, Chatgptக்கு வந்து ஒரு ரோல் அசைன் பண்ணோம். ரோல் இன் த சென்ஸ் Chatgpt வந்து நம்ம ரோல் அசைன் பண்ணனா அது கொடுக்குற ஆன்சர்ஸ் வந்து ஜெனரிக்காக இருக்கும். ஜென்ரலாக இருக்கும். லெட்ஸ் சே நீங்கள் வந்து காப்பி ரைட்டிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, காப்பி ரைட்டிங் பேஸ் பண்ணியே உங்களுக்கு மொத்த இன்புட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு காப்பி ரைட்டிங் அப்படின்ற ஒரு ரோல் அசைன் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் படிக்கிறீங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு ரோலை வந்து அது கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, அதோட டோட்டல் ரிசோர்ஸஸ் எல்லாமே இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர்ஸ் இருக்கும். அண்ட் அது ஜென்ரலாக இருக்காது, இதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு ஒரு ரோல் அசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்னென்னா, யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் அட் கிராஃபிக் டிசைனிங், ஐ வாண்ட் யூ டு பி மை மென்டார். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணோன்னா, அதுக்கிட்ட சொல்லும், ஹே நீ வந்து கிராஃபிக் டிசைனில் எக்ஸ்பர்ட் இல்லை காப்பி ரைட்டிங்கில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஹெல்ப்பும் கேட்குறோம் ஆஸ் எ மென்டாராக. இதை நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். லெட் மீ ரன் திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு ரோல் அசைன் பண்ணியாச்சு. இப்போது உங்கள்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கேளுங்க. லெட்ஸ் சே இந்த வீடியோக்கு வந்து நம்ம கிராஃபிக் டிசைனிங்கிற ஸ்கில் எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் ஃபுல் வீடியோவே கிராஃபிக் டிசைனிங் வச்சே வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கில்லை பற்றி லேர்ன் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டட் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் இப்போ கேட்கலாம். ஸோ நான் ஒரு டவுட் கேட்குறேன். ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கிராஃபிக் டிசைனிங் இஸ் எ கிரியேட்டிவ் ப்ராசஸ் பெருசாக கொடுக்குது இல்லையா? ஸோ இது வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணலாம். எனக்கு வந்து ஷார்ட்டாக டக்குன்னு ஒன் வேர்டில் புரியணும்னா ஜஸ்ட் மேக் இட் சிம்பிள்னு மறுபடியும் ப்ராம்ப்ட் கொடுங்க. ஸோ யா, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? கிராஃபிக் டிசைன்றது லோகோஸ், போஸ்டர்ஸ், கிரியேட்டிங் வெப்சைட் லேஅவுட்ஸ் இதெல்லாம் வந்து மேக் பண்ணுறது அண்ட் நிறைய டிசைன்ஸ், கலர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அந்த ஸ்கில்லை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தால் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நிறைய டவுட் வரணும் இல்லையா? அது ரிலேட்டடாக நீங்கள் அது எல்லாத்தையும் கேட்கலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு டவுட் கேட்க போகிறேன். என்னென்னா, வாட் காமன் மிஸ்டேக்ஸ் வில் ஐ மேக் இன் லேர்னிங் திஸ் ஸ்கில்? ஸோ இந்த கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில் படிக்கிறப்போ நான் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், அதை எப்படி அவாய்ட் பண்ணணுன்னு நான் அதை கேட்குறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்னு அது எல்லாத்தையும் சொல்லிடுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, ஆஸ் எ கிராஃபிக் டிசைனராக நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஏன் கிராஃபிக் டிசைனிங் மட்டும் பேசுகிறேன்னா, அதுதான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். யூ கேன் அப்ளை ஃபார் எவ்ரி திங். சேம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அதை அப்ளை பண்ணுங்கள். வெதர் இட் மே பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை லைக் ஹாபி ரிலேட்டட் கிட்டாராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்கில்லாக வேணால் இருக்கலாம். ஸோ அது சேம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிராஃபிக் டிசைனிங் இருக்கிற இடத்துல மட்டும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது அண்ட் கிட்டார் சம்திங் which you are going to learn. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே மென்டார்னு ஒரு ரோல் அசைன் பண்ணி நம்ம எல்லா டவுட்ஸையும் கேட்டு முடிச்சிடலாம்.
இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது ஆக்சுவல் கிராஃபிக் டிசைனிங்னா என்ன அப்படின்னு. ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிராஃபிக் டிசைன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அது ரிலேட்டட் டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆக்சுவல் கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர் கரிக்குலம் வேணும், ப்ராப்பர் ஷெட்யூல் வேணும் இல்லையா? என்னென்ன படிக்கிறது, நம்ம எப்படி படிக்கிறது, என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, என்ன சப் டாபிக்ஸ் இருக்குது, அது எல்லாமே வேணும் இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம Chatgpt யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, கிரியேட் எ ஸ்டடி ஷெட்யூல் ஃபார் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற இந்த சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும், லைக் வீக் 1 என்ன படிக்கணும், வீக் 2 என்ன படிக்கணும், வீக் 3 என்ன படிக்கணும், வீக் 4 என்ன படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுனால இப்போது உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு தெரியும், உங்களுக்கு ஷெட்யூலும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ டுட்டோரியலோ இல்லை ஆன்லைனில் சர்ச் பண்ணியோ வந்து நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து படித்து முடிக்கலாம். பட் பிரவீன், எனக்கு வந்து இப்போது கிராஃபிக் டிசைனிங் எடுத்தால் எனக்கு வந்து அவ்வளோலாம் டைம் இல்லை, நான் வந்து ஒரு 1 மந்தில் படிக்கணும், 2 மந்தில் படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா ப்ராம்ப்ட்டு, அது கூடயே வந்து டிசைனிங் ஆல்ரெடி அது 1 மந்த்துக்கு தான் கொடுத்துருக்கு. பட் எனிவே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக லெட்ஸ் சே 2 மந்த்ஸ் ஷெட்யூல் கேட்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் பேசிக்ஸ், அது என்னென்ன வீக்ஸில் என்னென்ன படிக்கணும், டேஸ் கொண்டு கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஃபார் த செகண்ட் மந்த் இன்டர்மீடியேட் ஸ்கில் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பேஸ்டு லேர்னிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ பில்டிங். ஓகே, எல்லாமே கொடுத்துருச்சு. இது மாதிரி இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் இதில் கொடுத்தது வந்து எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். யூடியூப் இருக்குது, நிறையா வெப்சைட்லேயே டுட்டோரியல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். பிரவீன், எனக்கு வந்து 2 மந்த்ஸ்லாம் வந்து ஃபுல் டைம்லாம் இல்லை, நான் வந்து ஆல்ரெடி 9 to 5 ஜாப் போயிட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், எனக்கு ஈவினிங் மட்டும்தான் டைம் இருக்கும், எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் மட்டும்தான் பர் டேக்கு டைம் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி எனக்கு ஷெட்யூல் வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் எ ஷெட்யூல் ஃபார் கிராஃபிக் டிசைனிங் வித் 2 hours ஆஃப் ஸ்டடி டைம் பர் டே. ஐ வாண்ட் டு லேர்ன் கிராஃபிக் டிசைனிங் இன் 2 weeks. ஓகே, லெட்ஸ் மேக் இட் 1 month, 2 months வச்சுக்கலாம். 2 months உங்களுக்கு டைம் இருக்குது. பட் எனக்கு பர் டே வந்து 2 hours தான் டைம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஷெட்யூல் என்னென்னு பார்க்கணும். அதோட ஷெட்யூலும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்குது. வீக் பை வீக் பர் ஹவருக்கு என்ன படிக்கணும், எது படிக்கணும்னு அப் டு வீக் 8 வரைக்கும் இது கொடுத்துருக்கு. நம்ம ஏன்னா 2 months கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஷெட்யூல் படி நீங்கள் படிச்சிங்கன்னா யூ கேன் கவர் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். எல்லாமே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் டிப் இது சொல்லணும், நீங்கள் என்ன லேர்ன் பண்ணாலும் சரி, வெதர் ஆன்லைனில் லேர்ன் பண்ணாலும் சரி இல்லை ஆஃப்லைனில் லேர்ன் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் டேக் எ நோட்ஸ். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து படிங்க. நீங்கள் நார்மலாக படிக்கிறதும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அது மறக்காது. இந்த கோர்ஸ் படித்தாலும் இல்லை எந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு செப்பரேட் நோட் இருக்கும். நோட்ஸ் எடுத்துகிட்டே தான் படிப்பேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவ்வளோ சீக்கிரமாக நான் மறக்க மாட்டேன். ஸோ அதனால் டேக் நோட்ஸ் இஃப் யூ வாண்ட். ஓகே பிரவீன், இப்போ வந்து எனக்கு ஷெட்யூல் கிடச்சிருச்சு. பட் எனக்கு வந்து இந்த ஷெட்யூல் எடுத்து ஃப்ரீ ரிசோர்ஸில் சர்ச் பண்ணியெல்லாம் படிக்க முடியாது. எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துரு, இல்லை பெய்ட் கோர்ஸ் ஏதாவது கொடுத்துரு, இல்லை யூடியூப் டுட்டோரியல்ஸ் ஏதாவது கொடுத்துரு, இல்லை இது எல்லாம் இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் படிக்கிறதுக்கு இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் அந்த டூலை யூஸ் பண்ணலாம். சஜஸ்ட் வேரியஸ் லேர்னிங் ரிசோர்ஸஸ் லைக் யூடியூப் டுட்டோரியல்ஸ், Udemy கோர்சஸ், கம்யூனிட்டி, ப்ராஜெக்ட்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ் எக்ஸெட்ரா வித் லிங்க் ஃபார் கிராஃபிக் டிசைனிங். நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு தெரிஞ்ச எல்லா டுட்டோரியல்ஸ், யூடியூப் டுட்டோரியல்ஸ், Udemy கோர்சஸ், கம்யூனிட்டி, அது கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடாக கம்யூனிட்டிலாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து லிங்க்கோட ப்ரொவைட் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை யூடியூப் சேனல்ஸ் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ Udemy கோர்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, கம்யூனிட்டிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நைஸ். Behance, Dribble, Reddit, and also projects and practical exercises. Link work ஆகுது. Let's see. Nice. I think இது வந்து 50 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு லோகோ சேலஞ்ச் மெயிலே சென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயே வந்து எல்லாமே வந்துடுச்சு இல்லையா? நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக எதாவது பண்ணணுன்னா இந்த மாதிரி டெய்லி லோகோ சேலஞ்ச் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கம்யூனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் டிசைன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கோர்ஸ் எடுத்துட்டோம்,
படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இப்போ நான் பிகினர் லெவலில் இருக்கேன். பிகினர் லெவலில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பண்ணால் தானே எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து என்னோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். கிவ் மீ சம் பிகினர் லெவல் கிராஃபிக் டிசைனிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் மீ சம் ரிசோர்ஸஸ் வித் லிங்க் ஸோ ஐ குட் ஒர்க் ஆன் டு ஹெல்ப் ஸ்ட்ரென்தன் மை கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில். ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ பிகினர் லெவலுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. ப்ராஜெக்ட் கொடுத்து அதோட ரிசோர்ஸும் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணோன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா ரிசோர்ஸையும் வந்து நம்ம இந்த மாதிரி Chatgpt யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து விச் மேக்ஸ் யூ மோர் ஃபாஸ்டர். ட்ரெடிஷ்னல் வேல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸும் ஒரே இடத்துல அலோகேட் பண்ணி படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக படிப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் கோர்ஸ் எடுத்தால் கூட யூ ஹேவ் டைவர்ஸ் நாலேஜ். ஏன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணுறீங்க இல்லையா, மல்டிபிள் டிசைன்ஸை கன்சியூம் பண்ணுவீங்க, மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பீங்க. ஸோ அதனால் யூ கெட் எ லாட் ஆஃப் நாலேஜ் அண்ட் நீங்கள் லேர்னிங் ப்ராசஸும் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு நடுவில் வந்து ஏதோ ஒரு டாபிக் தெரியல, அதை பற்றி இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, இன்ஃபோகிராஃபிக் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இன்ஃபோகிராஃபிக்னா என்னன்னே தெரில. இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். எக்ஸ்பிளைன் இன்ஃபோகிராஃபிக் டு 15-year-old. ஸோ நான் இது ஏன் இப்படி கொடுக்குறேன்னா 15-year-old வந்து எந்த மாதிரி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி இதுக்கு வந்து சொல்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5-year-oldன்னு கொடுக்கலாம். 5-year-oldனா ரொம்ப ரொம்ப டாய்ஸை வச்செல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். என்ட்ரு பண்ணுறேன். ஈஸியாக இருக்குது இல்லையா, ரொம்ப அழகாக புரியுது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எந்த கான்செப்டை லேர்ன் பண்ணாலும் சரி, ஏதாவது சம்மரைஸ் பண்ணணுன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணலாம். விச் மேக்ஸ் யூ லேர்ன் ஃபாஸ்டர். ஏதோ ஒரு ஸ்கில்லை எடுக்கிறீங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்க அண்ட் ஃபைனலி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து வேலிடேட் பண்ணணும் இல்லையா. இப்போ நான் பிகினர் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபார் கிராஃபிக் டிசைனிங் அப்போ வந்து பிகினர் ப்ராஜெக்டில் வந்து இதில் வந்து லோகோ டிசைன், ஃப்ளைஓவர் அண்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லுது இல்லையா. நான் அதெல்லாம் பண்ணுறேன். பட் அதை எப்படி நான் வேலிடேட் பண்ணுவேன்? லைக் நான் கொடுத்துருக்க கலர் நல்லா இருக்கா, மற்றவங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கா, இல்லை எனக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கா அப்படின்லாம் தெரியணும் இல்லையா. ஸோ அப்போ தான் இந்த ஸ்கில்லை வந்து நம்ம ஆக்சுவலாக மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஆஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் நீங்கள் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அதை அப்படியே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் எ போஸ்ட்டாகவும் சரி, இல்லை வீடியோஸாகவும் சரி. ஸ்டார்ட் வித் நீங்கள் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் போஸ்டிங் யுவர் டிசைன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்கள் கிராஃபிக் டிசைனிங்கில் நீங்கள் லேர்னிங் ப்ராசஸில் என்னென்னலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஆடியன்ஸ் வில் வேலிடேட். அவங்க நல்லா இருந்தால் லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க அண்ட் உங்கள் ஒர்க் வேணும்னா அவங்களே வந்து கேட்பாங்க, லோகோ பண்ணி தரணும் எங்கள் கம்பெனிக்கு, ஒரு டிசைன் பண்ணி தரணும் எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு வந்து கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக உங்கள் டிசைன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் லேர்னும் பண்ணுறீங்க, அதை அப்படியே நீங்கள் ஷேரும் பண்ணுறீங்க. யூடியூப்லேயும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்ட் டிசைன் போட்டிங்க இல்லையா, அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு வந்து நீங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து அந்த ஸ்கில்லும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும், ஓகே உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, ஸோ நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு. வேலிடேட் பண்ண மாதிரியே ஆச்சு, சோஷியல் ப்ரெசன்ஸ் க்ரியேட் பண்ண மாதிரியும் ஆச்சு, அந்த ஸ்கில்லை வந்து மானிட்டைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் லேர்ன் பண்ணும்போதே எதுவாக இருந்தாலும் அதை சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மூஞ்ச காட்ட பயமாக இருந்தால் ஜஸ்ட் டிசைன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸை காட்டுறப்போ இப்போ பழகிருச்சு. ஸோ அதனால் எனிவே ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் இந்த மாதிரி Chatgpt யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. லைக் ஜெமினி புதுசாக வந்திருக்கு, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் ஃப்ரீயாக கிராப் பண்ணி அந்த கம்யூனிட்டிலாம் ஜாயின் பண்ணி அந்த ஸ்கில்லை டெடிக்கேட்டடாக மாஸ்டர் பண்ணோன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடை கம்பேர் பண்ணுறப்போ இந்த Chatgpt யூஸ் பண்ணி படிக்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா 10x
ஃபாஸ்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் பிரவீன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் பார்க்கலாம். லைக் மோஸ்ட்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டென்ட் நிறையா போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஃபேஷன் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். புக்ஸ் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறேனோ ஸோ அது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் என்னென்ன லேர்ன் பண்ணனோ அதையும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக் ஷூர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் see you next video from Praveen.